ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பையன் அப்துல் பாசித் வந்து எப்போயுமே நார்மலாக இட்லி நம்ம சுட்டு கொடுத்தோம்னா எனக்கு வேணாமே வேணாம் அப்படின்ட்டுருவான். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அவன் விரும்பி அழகாக சூப்பராக சாப்பிடுவான். அது மாதிரி தான் நம்ம இப்படி பண்ண போகிறோம். இதுதான் ஹார்ட் சேஃப். நம்ம இந்த ஹார்ட்டோடைய அச்சு வாங்கி நம்ம இட்லி ஊற்றி இந்த மாதிரி ஸ்டார்ஸு இந்த மாதிரி இன்னும் குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிடக்கூட இட்லி கூட அவங்க வந்து நான் சாப்பிட்றேன் மம்மி அப்படின்னு சொல்லி என் பையன் எடுத்து சாப்பிடுவான். அதனாலேயே நான் அவனுக்கு ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்பேன். இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூனிக்காக செஞ்சு கொடுங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி யூனிக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் பிக் சைஸாக இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்மால் சைஸ் எடுத்துக்கிறேன். ஸ்மால் சைஸ் ஸ்டார்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறதுனால நம்ம குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க. இதுலேயே நம்ம வந்து கேரட் இதெல்லாம் நம்ம இது போட்டோம்னா நல்லாயிருக்கும். பொறுமையாக ஊற்றினா போதும். அது வேறு யாரோட வாய்ஸ் இல்லை, என்னோட அக்கா பொண்ணோட வாய்ஸ் தான். அவங்களும் நல்லா வீடியோ எடுப்பா. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து செஞ்சு கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்க கூட எனக்கு இட்லி வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்லான லுக்கான இந்த இதை செய்யுங்க. ஓகே, பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற பறக்காமல் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் இட்லி வந்து ரெடி ஆனோடனே உங்களுக்கு வந்து நாங்கள் ஷோ பண்ணி காட்டுறோம். ஓகே, பாய். வதக்காமல் சட்னி நான் பேசுகிறேன். வதக்காமல் சட்னி அரைச்சோம்னா இந்த மாதிரி வெங்காயம் தேங்காய் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுன்னு தேவையான அளவுக்கு நம்ம எப்போவுமே வந்து காஷ்மீர் சில்லி தான் போடுவோம். இந்த காஷ்மீர் சில்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ஒரு இதாக இருக்கும், ரெட்டிஸாக கிடைக்கும் சட்னி. ஒரு பிஞ்சு சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு. இந்த அளவு கொஞ்சம் தேங்காய், வெங்காயம், ஆனியன், வாட்டர் வேணும். கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம். நான் வாட்டரை மிக்ஸி ஜாரில் போட்டுறேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அரைக்க போகிறோம்.